பாரத் மாதா கி ஜெய். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பூவனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சதுரங்க வல்லபநாதர் ஆலயத்தை பற்றியது. பூவனூர் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்த திருத்தலம் பூவனூர். ஒரு காலத்தில் புஷ்பவனமாக இருந்த இடம் இது. காவிரியின் தென்கரையில் உள்ள கண்ணை கவரும் கோவில் ஒன்றை நாம் இன்று காணப்போகிறோம். அதன் கோபுர அழகு தூரத்திலிருந்தே நம்மை கூப்பிடுகிறது. தேவாரப் பாடல்களில் 103வது தலமாக தொகுக்கப்பட்ட தலம் இது. இங்குள்ள இறைவனுக்கு சதுரங்க வல்லபநாதன் என்ற பெயர் உள்ளது. பெயரே வித்தியாசமாக இருக்கிறதல்லவா? ஆம், அதற்கு ஒரு கதை உண்டு. ஒரு காலத்தில் மன்னன் வசுதேவன் காந்திமதி என்ற பெண்ணை திருமணம் செய்தான். அத்தம்பதிகள் சிவபக்தியோடு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு குழந்தை பேறு இல்லை. இருவரும் திருநெல்வேலி நெல்லையப்பர் சந்நிதியில் தங்கள் குறையை சொல்லி முறையிட்டார்கள். நெல்லையப்பரின் அசரீரி அங்கே ஒலித்தது. மன்னவா, தாமிரபரணி கரையில் உனக்கு குழந்தை ஒன்று கிடைக்கும். அக்குழந்தை பார்வதி தேவியே ஆவார். அக்குழந்தையை வளர்க்க சாட்சாத் சாமுண்டி தேவியே செவிலித்தாயாக வந்து சேர்வாள். உரிய வயதில் நீ வளர்க்கும் பெண்ணிற்கு நானே மணாளனாய் வந்து கைப்பிடிப்பேன். மன்னவனுக்கு இதைவிட பேரின்பம் என்ன வேண்டும்? நெல்லையப்பரின் வாக்கு பொய்க்குமா? அரசனும் அரசியும் தாமிரபரணியில் நீராடும் போது தாமரை இலை மீது வெண்சங்கு ஒன்றை கண்டார்கள். இருவரும் அந்த சங்கை எடுக்க அது குழந்தையாக மாறியது. அக்குழந்தைக்கு ராஜராஜேஸ்வரி என பெயரிட்டு வளர்த்தனர். சப்த மாதாவில் ஒருத்தியான சாமுண்டி செவிலித்தாயாக வந்து சேர்ந்தாள். குழந்தையாக வந்தவள் பார்வதி அல்லவா? அதனால் சகல கலையும் கல்வியும் அவளிடம் சிறப்புற்று விளங்கியது. அதிலும் சதுரங்க விளையாட்டில் அவளை வெல்ல ஆளே இல்லை. குழந்தை வளர்ந்து கன்னி தெய்வமான போது அரசனும் அரசியும் தல யாத்திரையாக புறப்பட்டு தம் மகளோடு இப்பூவனூருக்கு வந்தார்கள். இப்பூவனூரில் சித்தர் வேடத்தில் தோன்றிய சிவபெருமான் சதுரங்க விளையாட்டில் தன்னை மிஞ்ச ஆளில்லை என்று பெருமை பேச ராஜராஜேஸ்வரிக்கும் சிவபெருமானுக்கும் சதுரங்க போட்டி நடந்தது. அப்போட்டியில் வென்று சிவபெருமான் அம்மையை கைப்பிடித்த தலம் இது. அதனால் இறைவனுக்கு சதுரங்க வல்லபநாதன் என்று பெயர் வந்தது. ஆனால் இக்கோவிலில் நுழைந்ததுமே சாமுண்டீஸ்வரியின் சந்நிதிதான் நம் கண்ணில் படுகிறது. அன்னை மூகாம்பிகை போல சாமுண்டீஸ்வரி பேரருளுடன் திகழ்கிறாள். கோவிலின் சுவரெங்கும் அம்பிகையின் அருத்திரத்தை விளக்கும் ஓவியங்களே காணப்படுகின்றன. அம்பிகை அசுரவதம் செய்த காட்சி, தட்சனின் யாகத்தீயில் அம்பாள் புகுந்த காட்சி, இக்காட்சிகள் இது அம்மன் கோவில் என்ற உணர்வையே தோற்றுவிக்கின்றன. சாமுண்டிக்கு ஒரு சந்நிதி, ராஜராஜேஸ்வரிக்கு ஒரு சந்நிதி, கற்பகவல்லிக்கு ஒரு சந்நிதி, எங்கும் அன்னையின் அருட்கோலமே தென்படுகிறது. இங்குள்ள தலவிருட்சம் பலாமரம். பலாமரம் பழுத்து குலுங்குகிறது. இக்கோவிலில் விழாக்கள் இடையராது நிகழ்கின்றன. சித்திரை மாசத்து அம்மாவாசைக்கு பிறகு 10 நாட்கள் திருவிழாதான் இங்கே. வைகாசி விசாகம், ஆவணி மூலம், ஆடிப்பூரம், ஐப்பசி அன்னாபிஷேகம், கார்த்திகை தீபம், மார்கழி ஆருத்ரா தரிசனம், தைப்பூசம், மாசி சிவராத்திரி, பங்குனி உத்திரம், இப்படி மாதமெல்லாம் திருநாள்தான். இக்கோவிலுக்கு தனிச்சிறப்பும் உண்டு. ஆஸ்துமா நோயாளிகள் இங்கு வந்து வழிபட்டால் குணமடைவார்கள். மேலும் எலிக்கடி மற்றும் விஷக்கடி பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இங்கு வந்து கையில் வேர் கட்டிக் கொள்கிறார்கள். இக்கோவிலுக்குள் நுழைந்தால் திரும்ப மனம் வருவதில்லை. அத்தனை அழகான கோவில், விட்டுவிடாதீர்கள்.